The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin. ஒடிசால இருக்க புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட பொக்கிஷ அறையோட சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுட்டதா மக்கள் சொல்றதாவும், ஒடிசா முதல்வர் அலுவலகம், வீடு உட்பட எல்லாமே ஊழல்வாதிகளோட கையில இருக்கிறதா தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் ஒடிசா முன்னாள் IAS அதிகாரியுமான VK பாண்டியனை பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்துல மறைமுகமா சாடியிருக்காரு. இதுக்கு தமிழக முதல்வர் MK ஸ்டாலினும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஏன் தமிழக மக்களை இவ்வளவு மோசமானவர்களா பிரதமர் நரேந்திர மோடி இழுத்தும் பழித்தும் பேசுறத நிறுத்தவே இல்ல. இது பூரி ஜெகநாதரை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம தமிழக மக்களுக்கும் ஒடிசா மக்களுக்கும் இடைப்பட்ட உறவை அவமதிக்கிறதாவும் இருக்கு. தமிழக மக்கள் மேல எதுக்காக இவ்வளவு ஒரு வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் பிரதமருக்கு இருக்கு? இப்படி ஒரு வெறுப்புணர்வை தூண்டி ஒடிசா மக்களை தமிழக மக்களுக்கு எதிரானவர்களா நிறுத்துறது மட்டும் இல்லாம ஒரு வெறுப்புணர்வை மக்கள் மத்தியில தூண்டக்கூடிய வகையில பிரதமரோட பேச்சு இருக்குன்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சரி, யார் இந்த VK பாண்டியன்? தமிழ்நாட்டில் மதுரையை பூர்வீகமாக கொண்டவர். 2000ஆவது ஆண்டு IAS அதிகாரியா தேர்வாகிறாரு. பஞ்சாப் IAS கேடர் அதிகாரியா நியமிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 2002 ஒடிசாவை சேர்ந்த IAS அதிகாரியான சுஜாதாவை திருமணம் பண்ணிக்கிட்டு இவரும் ஒடிசாக்கே பணிமாறுதல் வாங்கி போறாரு. அதுக்கப்புறம் 2011 ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கோட தனி செயலாளராக நியமிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் முதல்வருக்கும் VK பாண்டியனுக்குமான உறவு அப்படிங்கிறது நெருக்கமடையுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே வருங்காலத்துல நவீன் பட்நாயக்குடைய அரசியல் வாரிசாவே VK பாண்டியன் தான் இருக்க போறாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு விருப்ப ஓய்வு வாங்கிக்கிட்டு அபிஷியலா பிஜு ஜனதா தளத்துல போய் சேர்ந்தாரு VK பாண்டியன். இந்த நிலையில தான் இந்த மக்களவை தேர்தலோடு சேர்த்து ஒடிசா மாநிலத்துக்குமான சட்டப்பேரவை தேர்தலும் நடக்குது. VK பாண்டியன் பாஜகவோட சேர்ந்து ஒடிசால கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற முயற்சியை இவர் தான் முதல்ல முன்னெடுத்தாரு. டெல்லியில இதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் கூட நடந்தது. ஆனா அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தோல்விதான் அடைஞ்சது சரியான முறையில். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனித்தனியா நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த நிலையில தான் ஒடிசால இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தலைமையிலான விமர்சனத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடுமையா பிரச்சாரத்துல முன் வச்சிட்டு இருக்காரு. அதுலயும் குறிப்பா VK பாண்டியன் மீதும் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷ அறையோட சாவியை காணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காரு. பொக்கிஷ அறையோட சாவி எங்க? அந்த பொக்கிஷ அறைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? எவ்வளவு மதிப்புமிக்க பொருட்கள் இருக்கு? அதுக்கு அந்த மாநில அரசாங்கம் செஞ்சிருக்க நடவடிக்கை என்ன அதை கண்டுபிடிக்கிறதுக்கு? இதெல்லாம் தான் நம்ம டீட்டெயிலா இப்ப பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த பொக்கிஷ அறை அப்படிங்கிறது என்னன்னா, ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஆலயமான பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூம். நம்ம வீட்டில் எப்படி சேஃப்டியா நம்மளுடைய நகைகள் பணத்தெல்லாம் பீரோவில் வைக்கிறோமோ, அதுவுமே சேஃப்டி இல்லைனா பேங்க்ல கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறோமோ, அதே மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு சொந்தமான விலைமதிப்பற்ற நகைகள் பொருட்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பா வைக்கிறதுக்கான ஒரு ரூம் தான் அந்த பொக்கிஷ அறை. அந்த பொக்கிஷ அறைக்கு பேர் வந்து ரத்ன பந்தர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம பக்தர்கள் கோயிலுக்கு தானமாக கொடுக்கக்கூடிய நகைகள், முற்காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் தெய்வங்களுக்கு, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஜெகநாதர், பாலபத்ரா, சுபத்ரா மாதிரியான முக்கியமான தெய்வங்களுக்கு மன்னர்களும் மக்களும் கொடுத்த அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்து அந்த ரத்னபந்தர் அப்படின்னு சொல்ற அந்த பொக்கிஷ அறையில தான் வச்சிருக்காங்க. அந்த ரத்னபந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொக்கிஷ அறைக்குள்ளேயே 2 ரூம் இருக்கு. உள் அறை வெளியறைன்னு 2 ரூம் இருக்கு. அந்த வெளியறைக்கு பாரபந்தர்னும் உள்ளறைக்கு பிதர்பந்தர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த வெளியறைன்னு சொல்ற பாரபந்தரை அடிக்கடி ஓபன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய நகைகள் எடுக்கிறது, பொருட்கள் எடுக்கிறது அப்படின்னு புழக்கத்துல தான் இருக்கு. வருடம் வரக்கூடிய மிகப்பெரிய திருவிழான ரத யாத்திரையா இருக்கட்டும், அது இல்லாம வருடந்தோறும் வரக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த திங்ஸை எடுக்கிறது வைக்கிறது அப்படின்னு சொல்லி புழக்கத்துல தான் இருக்கு. ஆனா உள்ளறை அப்படின்னு சொல்ற அந்த பிதர்பந்தர் ரூமை மட்டும் கடந்த 38 வருஷமா திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸோட கூற்றுப்படி பார்த்தோம்னா 1978 மே 13ஆம் தேதியிலிருந்து ஜூலை 23ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்துல அந்த பிதர்பந்தர்ங்கிற அறை திறக்கப்பட்டதாகவும், புதுசா என்ன நகைகள் வைக்கப்பட்டது, ஆக மொத்தம் அங்க என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா 1985 ஜூலை 14ஆம் தேதி ஒரு முறை இந்த கதவு திறக்கப்பட்டிருக்கு. ஆனா இருப்பு எதுவும் புதுசா வைக்கப்பட்டதாவோ, அதுல ஆக மொத்தம் என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த கணக்கோ எதுவும் சேஞ்சஸ் பண்ணல, கதவு மட்டும் திறக்கப்பட்டிருக்கிறதா மட்டும் தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்க.
ஒடிசா சட்டப்பேரவையில் இந்த பொக்கிஷ அறை சம்பந்தமா கேள்வி எழுப்பப்படுது. அதுக்கு முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்த பிரதீப் ஜெனா 2018 ஏப்ரல்ல பதில் சொல்றாரு. அதாவது 1978 கணக்குப்படி பிதர்பந்தர்னு சொல்ற அந்த உள் அறைக்குள்ள 18,701 பவுன் விலை மதிப்பற்ற கற்கள் பொருத்தப்பட்ட தங்க நகைகள் இருக்கிறதாவும் 2,58,303 கிராம் வெள்ளி பொருட்கள் இருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த 18,000 பவுன் தங்க நகைகள் 2,58,000க்கு மேல கிராம் உள்ள வெள்ளி பொருட்கள் இல்லாம நிறைய விலை மதிப்பற்ற பொருட்களும் நகைகளும் இருக்கதாவும் அதெல்லாம் கணக்கிடப்படல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒடிசா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 2018 ஏப்ரல் 4ஆம் தேதி ஒடிசா மாநில அரசு அந்த பிதர்பந்தர் சொல்ற உள் அறையை சோதனை செய்யறதுக்கு போறாங்க. ஆனா அந்த சாவி இல்லாததுனால வெளியறை மட்டும் வெளிப்புறத்துல இருந்து மட்டும் சோதனை நடத்திட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 5ஆம் தேதி அந்த பூரி ஜெகநாதர் கோயில் கமிட்டி கூட்டம் கூடுது. ஆனாலும் அந்த சாவி சம்பந்தமா எந்த ஒரு தகவலும் விஷயமும் வெளிவரல. அந்த சாவி எங்கன்னே தெரியல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இது மாநிலம் முழுக்க தீயா பரவுது, நிறைய கொந்தளிப்புகளை ஏற்படுத்துது. அந்த உள் அறை சாவியோட அபிஷியலான பாதுகாவலர் யாருன்னா பூரி மாவட்டத்துடைய ஆட்சியர் தான். இந்த பிரச்சனை மாநிலம் முழுக்க மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்க ஜூலை 2018 முதல்வர் நவீன் பட்நாயக் நீதி விசாரணை நடத்துறதுக்கு உத்தரவிடுறாரு. அதன் பேர்ல விசாரணை ஆரம்பமாகுது. அதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த விசாரணைக்கு உத்தரவிட்ட ஒரு சில நாட்கள்ல அப்போதைய பூரி மாவட்ட ஆட்சியரா இருந்தவர் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட் ரூம்ல ஒரு கவர் இருந்ததா சொல்றாரு. அந்த கவர் மேல ரத்னபந்தருடைய போலீஸ் சாவிகள் அப்படின்னு எழுதப்பட்ட கவர் இருந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கமிட்டி விசாரணை நடத்தி 329 பக்கம் கொண்ட அந்த விசாரணை அறிக்கையை மாநில அரசு கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த விசாரணை அறிக்கையை வெளிப்படையா மாநில அரசு வெளியிடவே இல்லை. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பாஜக முன்னாள் தலைவர் சமீர் மொகந்தி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் பண்றாரு. இந்த ரத்னபந்தர் சம்பந்தமா விரிவான விசாரணை நடத்தணும்னு. அந்த மனுவுக்கான வழக்கெல்லாம் நடந்து தீர்ப்பு செப்டம்பர் மாதம் வருது. அந்த தீர்ப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ரத்னபந்தர் சம்பந்தமா அந்த பொக்கிஷ அறையில் என்னென்னலாம் இருக்குன்னு முழுமையான ஒரு விசாரணை நடத்த உயர்மட்ட குழுவை அமைக்கணும்னு மாநில அரசுக்கு உத்தரவிடுறாங்க. உடனே முதல்வர் நவீன் பட்நாயக் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான 12 பேர் கொண்ட ஒரு குழுவையும் அறிவிக்கிறாரு. இது எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் அவர் அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் உடனே தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டோடனே பாஜகவும் பிஜு ஜனதா தளமும் தனித்தனியா தான் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட உடனே பிரதமர் நரேந்திர மோடி ஒரிசாக்கு போறப்போ இந்த பொக்கிஷ அறை அந்த சாவி தொலைஞ்சு போனது சம்பந்தமான விஷயத்தை மிகப்பெரிய அளவுல பிரச்சாரத்துல முன்னெடுக்கிறாரு. இதுல பிஜு ஜனதா தளம் ஓடிட்டாங்க, அவங்க அதை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரத்தெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. மக்கள் தரப்பிலையும் மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கப்படுது. வரக்கூடிய 2024 ரத யாத்திரை அப்போ அந்த அறையை திறக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்னெடுக்கப்படுது. இது சரியான விதத்துல பிரச்சாரத்துக்கான இதாகவும் பாஜக அரசு பயன்படுத்துறாங்க. இது சம்பந்தமா பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நவீன் பட்நாயக் கவர்மெண்ட் டூப்ளிகேட் கீஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக முதல்ல டூப்ளிகேட் கீ வேணும், யார் தயாரிச்சா, எதுக்காக தயாரிச்சிங்க, அப்போ ரத்னபந்தருக்குள்ள அந்த டூப்ளிகேட் கீயை வச்சு யாரோ இரவு நேரத்துல போயிருக்காங்க, அப்போ நகைகள் எல்லாம் என்ன ஆச்சு, கடவுளோட நகைகள்லாம் அங்க இருக்கா இல்லனா எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை பிரதமர் நரேந்திர மோடி எழுப்பியிருக்காரு. சட்டப்பேரவை தேர்தலும் ஒடிசால சேர்ந்து நடக்கிறதுனால பாஜக ஆட்சி ஒடிசால அமைஞ்ச உடனேயே அந்த ரத்னபந்தருடைய புனிதம் அப்படிங்கிறது மீட்டு கொண்டு வரப்படும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி உறுதி கொடுத்திருக்காரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக ஆட்சி அமைந்த 6 நாட்களுக்குள்ள அந்த விசாரணை அறிக்கை அப்படிங்கிறது புது வழியில மக்களுக்கு விடப்படும் அப்படின்னும், அந்த உள் அறை வெளியலைன்னு ரத்னபந்தர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நகைகள், விலைமதிப்பற்ற பொருட்கள் எல்லாத்துக்குமான மதிப்பு என்னெல்லாம் உள்ள பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறது பொது வழியில மக்களுக்கு சொல்லப்படும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இப்ப எதுக்காக பூரி ஜெகநாதர் ஆலயத்தையும் உள்ள இருக்கக்கூடிய பொக்கிஷ அறையையும் பிரச்சாரத்துல முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒடிசால 2 தேர்தலும் நடக்குது, மக்களவை தேர்தலும் நடக்குது, சட்டப்பேரவை தேர்தலும் நடக்குது. அதனால ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பும் அங்க இருக்கு. ஏன்னா தொடர்ந்து அங்க நவீன் பட்நாயக்கோட ஆட்சி இருக்கிறதுனால பாஜக தங்களுடைய ஆட்சி அங்க அமைக்கணும் அப்படிங்கிற முழு முயற்சியில இறங்கியிருக்காங்க. முக்கியமான விஷயம், பூரி ஜெகநாதர் ஆலயத்தை பிரச்சாரத்தில் முன்னெடுக்கிறதுக்கு காரணம் அங்க 90% இந்துக்கள் இருக்காங்க. இந்துக்களுடைய ஓட்டை குறிவைக்கிறாங்க. ஏன்னா பூரி ஜெகநாதர் ஆலயம் அப்படிங்கிறது ஒடிசா மக்களோட உணர்வு பூர்வமா இணைஞ்ச ஒரு விஷயம். அதனால அந்த கோயில் விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னெடுத்தா அவங்களுக்கான வாக்கு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்னு பாஜக நம்புறாங்க. அதே நேரம் நவீன் பட்நாயக் தரப்புலையும் இதுக்கு பதில்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுது.
என்னதான் இவங்க தரப்புல பதில்கள் சொன்னாலும் அது காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரி இல்லை. அந்த கீங்கிறது எவ்வளோ நாள் கண்டுபிடிக்கலங்கிறது தெரியும். 2018 இதுக்கு அஃபீஷியலாக கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கேஸ்ன்னு போய்கிட்டே இருக்கப்போ 24 வரைக்கும் நவீன் பட்நாயக் கவர்மெண்ட்ல என்ன பண்ணினாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கிறதாவும் பாஜக தரப்புல சொல்றாங்க. பாஜக முன்னெடுத்திருக்கிற இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது எடுபடுமா? அப்படி ஒருவேளை பாஜக ஆட்சி அமைஞ்சா அவங்க சொன்னது எல்லாம் செய்யறாங்களா, இல்லைனா மீண்டும் நவீன் பட்நாயக் மேலேயே நம்பிக்கை வச்சு மக்கள் நவீன் பட்நாயக்கே வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நவீன் பட்நாயக் இந்த பொக்கிஷ அறைக்கான ஒரு தீர்வை இந்த ஆட்சியிலையாவது கொடுப்பாராங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin.